எபோலா வைரஸ் பரவல் எச்சரிக்கை அவசியம் ஏன்? காங்கோ ஜனநாயக குடியரசு, உகாண்டா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பரவல் அதிகரித்திருக்கும் நிலையில் உலகளாவிய சுகாதார நெருக்கடி நிலையை உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் கவனமாக அணுக வேண்டிய பிரச்சனை இது. எபோலா வைரஸ் முதலில் 1976 தற்போதைய காங்கோ பகுதியில் கண்டறியப்பட்டது. தற்போது 17வது முறையாக எபோலா அந்நாட்டில் பரவி வருவதாக தெரிய வந்துள்ளது. கடந்த 50 ஆண்டுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸால் 15,000 பேர் உயிரிழந்துள்ளனர். காங்கோவின் மிக மோசமான எபோலா பரவல் 2018-2020க்கும் இடையில் நிகழ்ந்தது. அப்போது கிட்டத்தட்ட 2300 பேர் உயிரிழந்தனர். விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு எளிதில் பரவக்கூடிய பண்டி புக்கியோ என்னும் ஓர் அரிய வகை எபோலா வைரஸ் கடுமையான குருதிப்போக்கு காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடியது என்பதால் தற்போது தீவிரமான நோயாக எபோலா கருதப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களின் இரத்தம், வாந்தி போன்றவற்றின் மூலம் மற்றவர்களுக்கு இது பரவுகிறது. எபோலா நோயை தடுக்கவோ குணப்படுத்தவோ அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளோ மருந்துகளோ இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இத்தகைய ஆபத்தான நோய் பாதிப்பால் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் நாடுகள் ஸ்தம்பித்துள்ளன. 800க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. கூடவே இதுவரை கண்டறியப்பட்டிருப்பதை காட்டிலும் நோய் பரவல் தீவிரமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உலக சுகாதார நிறுவனத்தின் கவனத்துக்கும் வந்திருக்கின்றன. இதன் காரணமாக பன்னாட்டு சுகாதார விதிகளின் கீழ் உலகளாவிய கவலைக்குரிய பொது சுகாதார நெருக்கடி நிலையை உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. நோய் பரவலை கண்காணிக்கவும், தொற்றை கண்டறியவும், தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் அவசர செயல்பாட்டு மையங்களை பாதிக்கப்பட்ட நாடுகள் நிறுவ வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் வழிகாட்டி உள்ளது. எபோலா நெருக்கடியை எதிர்கொள்ளவும் பரவலை தடுக்கவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் இந்த உயிர்கொல்லி நோய்க்கு தடுப்பூசி இல்லை என்பது மிகவும் ஆபத்தானது. ஜைர் வகை எபோலா வைரஸ் தடுப்பூசிகள் இதற்கு வேலை செய்யாது என்பதால் பண்டி புக்கியோவுக்கு எதிரான சோதனை கட்ட தடுப்பூசிகளை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு உலக சுகாதார நிறுவனம் முடிவெடுத்துள்ளது. வளர்ந்த நாடுகளின் நிதி உதவியுடன் சர்வதேச மருத்துவ குழுக்களையும் அனுப்பி களப்பணிகளை வலுப்படுத்தும் பணியை விரைவில் உலக சுகாதார நிறுவனம் முன்னெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இதுவரை பண்டி புக்கியோ வகை எபோலா வைரஸ் பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை. இருப்பினும் உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு அனைத்து இந்திய குடிமக்களும் மறு அறிவிப்பு வரும் வரை ஆப்பிரிக்காவின் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு அவசியமற்ற பயணங்களை தவிர்க்கும்படி இந்திய அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. டெல்லியில் மே 28 முதல் 31 வரை நடைபெற இருந்த இந்திய ஆப்பிரிக்க மன்ற உச்சி மாநாடு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களும் தங்களது சுகாதார உள்கட்டமைப்புகளை தயார் நிலையில் வைத்திருக்கும்படி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உலகம் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் சுகாதார நெருக்கடியும் ஏற்பட்டிருப்பது பெரும் கவலையாக மாறியுள்ளது. கரோனா பெருந்தொற்று போன்ற கடும் நெருக்கடி இப்போது இல்லை என்றாலும் எபோலா எளிதில் பரவக்கூடியது என்பதால் அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிப்பது அவசியம் என்கிறது இந்து தமிழ் திசை தலையங்கம்.